வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி. தனுசு ராசிக்கு அடுத்ததாக வர்றது மகர ராசி. இந்த மகர ராசி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாசம் அப்படின்னு முன்னால் காட்டிட்டு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றம் கொடுக்குற உறவுகளால் ரொம்பவே பாதிக்கப்படுற ராசி. நான் இருக்கேன்னு சொல்லி நெருக்கமாக பேசுவாங்க, உங்கள் கஷ்டம் எல்லாத்தையுமே கேட்டுக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. மகர ராசியோட மனசு ரொம்ப அமைதியானது. யாருக்கும் சொல்லாமல் உதவி பண்ணும் குணமும் இருக்குது. அதனால் பாசம் காட்டுறவங்க மேலே சீக்கிரமாகவே நம்பிக்கை வச்சுருவாங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு தங்களோட வேலை முடிஞ்சதும் மாறிடுவாங்க. பேசுகிற வார்த்தை பாசமாக இருக்கும், நடத்தை மட்டும் குளிர்ச்சியாக இருக்கும். நீ வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனால் முடிவெடுக்கிற நேரத்தில் உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இது எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப வலி தரும். வெளியில் மட்டும் எதுவும் காட்டாமல் அமைதியை தாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி உறவுகளில் மகர ராசி புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் காட்டுற பாசம் உண்மையாக இருக்கும்னு கிடையாது. செயலால் பாசம் இல்லாதவங்க பேசுகிற வார்த்தையால் மட்டும் இனிமையாக இருப்பாங்க. அதனால் இனிமேல் யாரையும் உடனே முழுசாக நம்பாமல் அவங்க செய்கிற காரியங்களை கவனித்து உங்களுக்கு மதிப்பு தரவங்களோட மட்டுமே நெருக்கமாக வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க ஒன்று முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த உறவுடைய பாசத்தை காட்டும். ஏமாத்துற உறவுகளுக்கு ஒரே தடை வாய்ப்பு கொடுத்த போது இருக்குது. திரும்ப திரும்ப மனசை காயப்படுத்த வேண்டாம். உங்கள் அமைதியும் உங்கள் மரியாதையும் தான் உங்களுடைய பெரிய பலமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை பாசத்தை காட்டி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அது புரியாமல் நீங்களும் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. உண்மையாக நேசிக்கிற உறவு எப்போதுமே வார்த்தையில் இல்லை, உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் வாழ்க்கையில் செயலை பாசத்தை காட்டுறவங்களாக தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க பாசத்தை காட்டி ஏமாத்துற உறவு அப்படிங்கிறது வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தங்களோட எல்லா பொறுப்பையும் தூக்கிட்டு தனியாக நிற்க தெரிஞ்சவங்க. அதனால் யாராவது பாசமாக பேசினா நமக்காக யாரோ இருக்காங்கன்னு மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடும். அதையே சில பேர் பயன்படுத்திக்கிட்டு தங்களோட சுயநலத்துக்கு உங்களை ஓட்டுவாங்க. வேலை விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பம் இல்லை நட்பு இல்லை காதல் எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுடைய உழைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தராமல் போயிடுவாங்க. பாசம் காட்டி ஏமாத்துற உறவு பெரும்பாலும் இனிமையாக ஆரம்பிக்கும். தினமும் பேசுறது, உங்கள் நிலைமையை கேட்டுக்கிறது, உங்கள் பக்கம் நிற்கிற மாதிரி நடிக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்த நேரத்தில் இப்போ எனக்கு டைம் இல்லை, நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மகர ராசி மனசுக்குள்ளே கேள்வி வரும், இவ்வளவு நாள் இருந்த பாசம் எல்லாம் நாடகமானு. இந்த மாதிரி அனுபவங்க மகர ராசிக்காரங்களை கொஞ்சம் கடினமானவங்களாக மாற்றிடும். முன்னாடி எல்லாரையும் நம்புகிற மனசு இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக மாறும். ஆனால் இது கெட்டதில்லை, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற பாடம். இனிமேல் யாராவது பாசமாக பேசுனாங்கன்னா உடனே மனசு திறக்காமல் அவங்க தொடர்ந்து உங்களுக்கு மரியாதை தராங்களா, உங்களுக்கு தேவைக்கு அருகில் நிற்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். மகர ராசிக்காரங்க ஒன்று நினச்சாங்க அப்படின்னா மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவாங்க. அதே மாதிரி தவறான உறவுகளில் இருந்து விலகிறதும் மெதுவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி போகவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேசிக்கக்கூடிய செயல், பாசம் காட்டுற மனிதர்கள் தானாக வந்து சேருவாங்க. அப்போ தான் மகர ராசி புரிஞ்சுக்குவாங்க, பாசம் சொல்கிற வார்த்தையில் சோதனை நேரத்தில் கூட கைவிடாமல் நிற்கிற உண்மையான உறவு அப்படின்னு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மனசு மேலோட்டமாக பார்த்தா கராராக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மென்மையானது. அதனால தான் பாசம் காட்டி நெருங்குறவங்க இந்த ராசிகளோட பலவீனத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் இல்லாமல் நான் முடியாதுன்னு சொல்லி உங்கள் மனசில் இடம் பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட சுயநலத்தை நிறைவேற்றிக்குவாங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் உடனே உணர்ச்சி காட்டி உங்களை தவறாக உணர வச்சுருவாங்க. இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு அதிக வலிய தர விஷயமா இருக்குது. இந்த மாதிரி உறவுகளில் மகர ராசி பெரும்பாலும் அமைதியாக தாங்குவாங்க. சத்தம் போட மாட்டாங்க, யார்கிட்டையும் புகார் சொல்ல மாட்டாங்க. நாமே தாங்கிக்கலாம்னு நினச்சி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. ஆனால் அந்த அமைதி உள்ளுக்குள்ளே சேரும் கண்ணீர் தான். ஒரு நாள் அது உடையும் போது அதுக்கப்புறம் அந்த உறவுக்கு திரும்ப வர வாய்ப்பே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரங்க கொடுத்த வாக்குறுதியை உயிர் மாதிரி காப்பாற்றுவாங்க. அதையே சில பேர் தவறாக பயன்படுத்திக்குவாங்க. நீ சொன்னியே, நீ பண்ணணும்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் மனசு எல்லாத்தையுமே சுரண்டிடுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதி வந்தால் அதுக்கு 1000 காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க. இதிலிருந்து மகர ராசிக்காரங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பாசம் காட்டுற எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கைக்கானவங்க கிடையாது. உங்கள் நேரத்துக்கு மதிப்பு தரவங்க எல்லாமே உங்கள் எல்லையை புரிஞ்சுக்கிறவங்க தான்.
உண்மையான உறவு இனிமே இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும். அது தப்பில்லை, உங்கள் மனசை காப்பாற்றிக்கிற வழி. மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உண்மையான நம்பிக்கையே உருவாகுது. அப்படி உருவாகும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்க. பாசத்தை காத்தி ஏமாத்துறவங்க போயிடுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தங்குறவங்க அமைதியாக உங்கள் பக்கத்தில் நின்று வார்த்தைகளே இல்லாமல் பாசம் காட்டுறவங்க தான். அப்போ தான் மகர ராசி மன நிம்மதியாக சொல்லுவாங்க, இப்போ தான் நான் சரியான உறவை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக நடக்கும். யாரை நம்புறீங்களோ அவங்களுக்காக தன்னோட கனவையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவீங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி தங்களோட தேவையை பின்தள்ளுவீங்க. அதையே சில உறவுகள் சரியாக புரிஞ்சுக்காம இது மகர ராசிக்காரங்களோட கடமை மாதிரி நினச்சி மேலே மேலே சுமையை போட்டுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி உறவுகளால் தான் ஒரு நாள் மகர ராசி சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி இருந்த அக்கறை இல்லாமல் போகும், பேசுகிற நேரம் குறையும், கேட்காம முடிவெடுக்கிறது. ஆனால் அதை எல்லாமே உடனே வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த பொறுமையே சில பேருக்கு உரிமை எடுத்துக்கிற மாதிரி தோணும். ஆனால் மகர ராசிக்காரங்க மனசு ஒரு எல்லை வரைக்கும் தான் தாங்கும். அந்த எல்லை யாரையாவது கடந்துட்டாங்க அப்படின்னா அப்போது பாசம் கோபமாக மாறிடும். சத்தமாக சண்டை போடாமல் மெதுவாக அந்த உறவில் இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. பேசுறது குறையும், பகிர்றது நிற்கும், நம்பிக்கை உடையும். இதை வெளியில் பார்க்குறவங்களுக்கு புரியாது, ஆனால் அந்த மௌனம் தான் முடிவில் ஆரம்பமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பாசத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இனிமே தங்களோட மனசு மரியாதையை தர்றவங்க, தங்களோட உழைப்பை மதிக்கிறவங்க, தங்களோட மௌனத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க மட்டுமே வாழ்க்கைக்குள்ளே அனுமதிப்பாங்க. கடைசியாக ஒரு உண்மை, மகர ராசிக்காரங்க ஒருத்தருக்காக முழுசாக நின்னாங்கன்னா அது உண்மையான பாசத்தால் தான். அந்த பாசத்தை தவறாக பயன்படுத்தினா அதுக்கப்புறம் கிடைக்கிற அமைதி மட்டும்தான் உறவு இல்லை. அந்த அமைதியில் தான் மகர ராசி மீண்டும் தங்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க. மேலும் வலிமையான மனசோட இனி யார் மேலேயும் பாசம் காட்டி ஏமாற முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இனி யார்கிட்ட பாசம் காட்டுறதா இருந்தாலும் அளவோடு காட்டுவீங்க. மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறவுகள் ஒரு தடவை வர்றதில்லை. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி முகமூடி போட்ட மனிதர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த தடவை உண்மையாக இருக்கணும்னு நம்புவாங்க. ஆனால் மகர ராசி சந்தேகத்தோடு வாழ்கிறது இல்லை, நம்பிக்கையோடு வாழ்கிற ராசி. ஆனால் அந்த நம்பிக்கை சில பேருக்கு எளிதாக ஆயுதமாக மாறிடுது. பாசங்காட்டி ஏமாத்துறவங்க முதல்ல உங்கள் பலவீனத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எதில் உடைஞ்சு போவீங்க, எதில் உணர்ச்சியாக இருக்கீங்க, யாரை இழந்ததால் வலிக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையே பாசங்கிற பெயரில் தடவி உங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. நான் மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக தள்ளுவாங்க. மகர ராசி இது எல்லாமே உணர்த்தும் பொழுது உடனே தள்ளி வைக்க மாட்டாங்க. காரணம், உறவை உடைக்கிறது இந்த ராசி ரொம்ப பயப்படும். நம்ம விட்டுட்டா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த உறவு தொடர்ந்தா உண்மையிலேயே கஷ்டப்படுறது மகர ராசி தான். தூக்கம் குறையும், மனசு பாரமாக இருக்கும், சிரிப்பு கூட நடிப்பாக தான் வரும். ஒரு நாள் அந்த உண்மையான முழுசாக புரிஞ்சுக்கும் பொழுது மகர ராசி எந்த பெரிய விளக்கம் கூட சொல்லாமல் தங்களோட எல்லையை வரைய ஆரம்பிப்பாங்க. இந்த கோபத்தில் இது கோபத்தால் கிடையாது, தங்களை காப்பாற்றிக்கிற முடிவு அப்போ தான் அவங்க உணர்வாங்க. பாசம் காட்டுறவன் என்னை காப்பாற்றணும், என்னை உடைக்கக்கூடாதுன்னு அந்த முடிவுக்கு பிறகு மகர ராசிக்காரங்க ரொம்ப அமைதியாக மாறுவாங்க. ஆனால் அந்த அமைதி பலவீனம் கிடையாது, அனுபவத்தால் வந்த வலிமை. இனிமேல் யாராவது பாசமாக பேசினாலும் உடனே மனசை கொடுக்க மாட்டாங்க. செயலில் நேர்மையாக இருக்காங்க, தொடர்ச்சியான மரியாதை இருக்குது. சோதனை நேரத்தில் கூட பக்கத்தில் நிற்கிறாங்களா, இதையெல்லாம் பார்த்து தான் உறவை உள்ளே விடுவாங்க. இப்படி தான் மகர ராசியோட வாழ்க்கை பாசத்தை காட்டி ஏமாத்திய உறவுகள் இவங்களெல்லாம் உடைக்காமல் மாறாக இன்னும் ஆழமாக இன்னும் தெளிவாக வாழ்க்கையை புரிஞ்சுக்க வைக்கிது. இப்போ மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான பாசம் சத்தமாக சொல்லப்படுறது கிடையாது, அமைதியான வாழ்க்கையை முழுமையாக கைப்பிடிச்சு நடக்கிறது தான். அதனால இனி யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பாமல் எல்லார்கிட்டையும் அளவோடு பழகி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள்ட்டிருந்து சற்று விலகி இருக்கிறது உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்குது. இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் அனைத்துலேயுமே வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம்.
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.